Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேடியஸ் மெத்தடில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 சரிங்களா. இப்போ the resistance force R of a supersonic plane during flight can be considered as dependent upon the length of aircraft L, velocity V, air viscosity mu, air density rho and bulk modulus of air K. Express the functional relationship between these variables and the resisting force. சரிங்களா. இப்போ என்னன்னா நமக்கு கேள்விகள் என்னென்னு வந்திருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸு ஆறுன்னு சொல்லிட்டாங்க ஒரு சூப்பர்சானிக் பிளேனுக்கு ஆனது. அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஒன்று லென்த் ஆஃப் தி ஏர்கிராஃப்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எழுதிவாங்க ரெசிஸ்டிங் ஃபோர்ஸு. இது என்னது ஆறுன்னு சொல்லிட்டாங்க. இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அப்போ ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆஃப் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் லென்த் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட்டு அப்போ எல்லு சரிங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வெலாசிட்டி வி, அதுக்கப்புறம் வெலாசிட்டியை இது டிபெண்ட் பண்ணியிருக்கு வி. அதுக்கப்புறம் தேர்டு விஸ்காசிட்டி, ஏர் விஸ்காசிட்டி, மியூ. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஏர் டென்சிட்டி ரோ. அதுக்கப்புறம் 5 பல்க் மாடலஸ், அந்த பல்க் மாடலஸ் ஏரோடைய பல்க் மாடலஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது என்னது கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தம் இது மாதிரி 5 ஃபேக்டர்ஸை அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. இப்போ மேத்தமெட்டிக்கலாக இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேத்தமெட்டிக்கலி R ஈக்குவல் டு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த்து கமா வெலாசிட்டி மியூ, விஸ்காசிட்டி, டென்சிட்டி ரோ, பல்க் மாடலஸ் கே சரிங்களா. இதை வேறு விதமாக எழுதுறோன்னா, அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு எழுதுறோன்னா R ஈக்குவல் டு சிங்கிறது என்ன நான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டு. அப்போ எல் பவர் ஏ லென்த்துக்கு பவரில் ஏ, விக்கு பவரில் பி, மியூக்கு பவரில் சி, ரோக்கு பவரில் டி, கேக்கு பவரில் இ அப்படின்னு எழுதிக்கிறோம். இது பேசிக்கான மெத்தடு. ரேடியஸ் மெத்தடில் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதில் சிங்கிறது என்ன நான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எம்எல்டி சிஸ்டம் மூலமா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர் சீக்வல் டு அதுக்கு என்னன்னா, ஆர் சீக்வல் டு டைமென்ஷன்ஸ் உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் முன்னாடி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் டைமென்ஷன் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், M0 L0 T0 அப்படின்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுங்கிறது அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ஸ் உண்டு. அப்போ அந்த டைமென்ஷன்ஸ் என்னன்றதை எடுத்து எழுதணும். அப்போ ML T⁻²ன்ட்டு இருக்குது, அதுக்கு ஒரு டைமென்ஷன். அப்போ அந்த டைமென்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட்ஸுக்கும் ஒரு வேரியபிள்ஸுக்கும் உள்ள டைமென்ஷன்ஸ் எடுத்து எழுதணும். இப்போ லென்த்துக்கு எல்லு அதே எல்லு தான், ஸோ எல் பவர் ஏ. அதே மாதிரி வெலாசிட்டிக்கு என்னது எல் T⁻⁻1 ஹோல் பவர் பி. அதே மாதிரி மியூ விஸ்காசிட்டிக்கு என்ன டைமென்ஷன் எம் எல் பவர் -1 T⁻⁻1 ஹோல் பவர் சி சரிங்களா. அதே மாதிரி இப்போ டென்சிட்டி இருக்கு இல்லையா, ரோவுக்கான டைமென்ஷன்னா ML⁻³ டி. கேவுக்கானது அதாவது பல்க் மாடலஸ்க்கானது ML⁻1
t power minus 2 whole power e. இப்போ இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ்க்கான டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, m டேர்மு எல்லாத்தையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ m டேர்ம்னு எடுத்து எழுதுனா இது m பவர் 1ல் இருக்குது ஈக்குவல் டு இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, m பவர் c ஒன்று இருக்குது இன்ட்டு m பவர் d ஒன்று இருக்குது, m பவர் e ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அப்போ பவரில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன, 1 ஈக்குவல் டு c ப்ளஸ் d ப்ளஸ் e. இது ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது l டேர்மு. l டேர்முக்கு என்ன, l பவர் 1 ஈக்குவல் டு l டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். LA l பவர் b l பவர் மைனஸ் 1 இன்ட்டு c இன்ட்டு l பவர் மைனஸ் 3 இன்ட்டு d இன்ட்டு l பவர் மைனஸ் 1 இன்ட்டு e. ஓகேங்களா, இப்போ 1 ஈக்குவல் டு a ப்ளஸ் b மைனஸ் c மைனஸ் 3d மைனஸ் e அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ 1 ஈக்குவல் டு a ப்ளஸ் b மைனஸ் c மைனஸ் 3d ப்ளஸ் e அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது t டேர்மு. t டேர்ம் என்ன இருக்குது, t பவர் மைனஸ் 2ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ t டேர்ம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலேட் பண்ணுறேன். மைனஸ் 1 இன்ட்டு b. அடுத்த டேர்மு இங்கே இருக்குது, t பவர் மைனஸ் 1 இன்ட்டு c. அடுத்தது t பவர் மைனஸ் 2 இன்ட்டு e அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ ஈக்குவலேட் பண்ணால் பவரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈக்குவலேட் பண்ணால் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் b மைனஸ் c மைனஸ் 2e. ஓகேங்களா, இந்த மாதிரி எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு மொத்தமாக எத்தனை ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, இங்கே 1, இங்கே இது 2, இது மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸு. ஓகேவா, we have 3 ஈக்குவேஷன்ஸு. ஆனால் நம்மள்கிட்ட எத்தனை இருக்குது, மொத்தம் 5 வேரியபிள்ஸ் இருக்குது. மொத்தம் 5 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை அந்த 5 வேரியபிளை 2ஆக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். எப்படி, ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதுகிறோம், c ப்ளஸ் d ப்ளஸ் e. அப்போ நான் இது எப்படி எழுதிக்கலாம், d ஈக்குவல் டு 1 மைனஸ் c மைனஸ் ஈன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, d ஈக்குவல் டு 1 மைனஸ் c மைனஸ் ஈன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c மைனஸ் 3d மைனஸ் ஈன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை என்ன கன்வெர்ட் பண்ண முடியும்னு பார்ப்போம். மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் b மைனஸ் c மைனஸ் 2e. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இப்போ b ஈக்குவல்ட்டுன்னு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ b ஈக்குவல்ட்டுன்னு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்கிது, b ஈக்குவல்ட்டுன்னு கன்வெர்ட் பண்ணால் 2 மைனஸ் c மைனஸ் 2e அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த b இங்கே போயிடுது, இந்த 2 இங்கே வந்துடுது, அவ்வளோதான். இப்போ b ஈக்குவல் டு 2 மைனஸ் c மைனஸ் 2eன்னு வந்துருச்சு. அப்போ டியும் பியும் சிக்கும் இக்கும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ ஏக்கும் இருக்கிறத கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். அப்போ 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இப்போ ஏ ஈக்குவல் தான் நமக்கு தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னென்ன இருக்குன்றதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் 3d ப்ளஸ் ஈன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பிக்கு பதில் என்னென்ன வருது, 2 மைனஸ் சி மைனஸ் ஈன்னு வருது. ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் சி மைனஸ் 2e மைனஸ் சி ப்ளஸ் 3 இன்ட்டு டி 1 மைனஸ் சி மைனஸ் இ. ஓகேங்களா, ப்ளஸ் இ. இப்போ இந்த மைனஸை நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் 2 ப்ளஸ் சி ப்ளஸ் 2e மைனஸ் சி ப்ளஸ் 3 மைனஸ் 3c மைனஸ் 3e ப்ளஸ் இ அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இப்போ இதை ஃபர்தராக நான்
சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2 மைனஸ் சி மட்டும்தான் எனக்கு வரும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இந்த 3e மைனஸ் 3e இங்கே ப்ளஸ் 2e ப்ளஸ் இ இது ஃபுல்லாக மைனஸ் ஆகிடுது. ஓகேங்களா? அப்புறம் ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ஆக 4. அதில் இந்த மைனஸ் 2 போயிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும்தான் மிஞ்சும். அதுக்கப்புறம் ப்ளஸ் சி மைனஸ் சி சார் இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதாவது இங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னா 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி மைனஸ் 3d மைனஸ் இன்னு இருக்கு இல்லையா? நான் இங்கே எழுதும்போது ப்ளஸ் சின்னு எழுதிட்டேன், இங்கே மைனஸ் சி. சரிங்களா? அப்போ மைனஸ் சினா என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு போகும்போது 1 மைனஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். ஓகேங்களா? 1 மைனஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். அப்போ ப்ளஸ் சின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் ப்ளஸ் சின்னு வரும். அப்போ ப்ளஸ் சி ப்ளஸ் சி 2c. அப்போ மைனஸ் 3cக்கு ஒரு மைனஸ் சி 2 மைனஸ் சின்னு வரும். அவ்வளோதான். சரிங்களா? சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஏ ஈக்குவல் டு சிஇ டேர்ம்ஸில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதே போல் பிக்கானதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பி ஈக்குவல் டு 2 மைனஸ் சி மைனஸ் 2இன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி டி ஈக்குவல் டு 1 மைனஸ் சி மைனஸ் இன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1. என்னது? ஆர் ஈக்குவல் டு சி, லென்த்துக்கு எல்ஏ, வெலாசிட்டி பி, மியூ சி, ரோ டி, கே இ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன செய்தி? சி இன்ட்டு எல்லுக்கு பவரில் 2 மைனஸ் சி, கமா வெலாசிட்டி பிக்கு பதில் 2 மைனஸ் சி மைனஸ் 2இ. அதே மாதிரி மியூக்கு சி தான், அப்டேட் சி. அதே மாதிரி டிக்கு பதில் 1 மைனஸ் சி மைனஸ் இ, கே பவர் இ. அவ்வளோதான், எடுத்து எழுதிட்டோமா? இப்போ மறுபடியும் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு எல் பவர் 2 கமா எல் பவர் மைனஸ் சி. அதே மாதிரி வி பவர் 2 கமா வி பவர் மைனஸ் சி, வி பவர் மைனஸ் 2இ கமா மியூ பவர் சி, ரோ பவர் 1, ரோ பவர் மைனஸ் சி, ரோ பவர் மைனஸ் இ, அதுக்கப்புறம் கே பவர் இ. அவ்வளோதான்ப்பா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்? மேலே இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்க்குறேன். அப்போ ஆர் சீக்வல் என்ன வருது? சி இன்ட்டு எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ரூ பவர் 1. இதெல்லாம் எதில் வருது? இதெல்லாம் கான்ஸ்டன்ஸில் வருது. இதை தனியாக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? சி டேர்மு இ டேர்மு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு சி டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? எல் பவர் மைனஸ் சி இருக்குது, அதுக்கப்புறம் மியூ பவர் சி இருக்குது, அதுக்கப்புறம் ரோ பவர் மைனஸ் சி இருக்குது. சரிங்களா?
வி பவர் மைனஸ் சி ஒன்று இருக்குது, அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் இ பவர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இ பவரில் ஃபஸ்ட்டு கே பவர் இ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரோ பவர் மைனஸ் இ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வி பவர் மைனஸ் 2e ஒன்று இருக்குது. அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? அப்போ 4 பவரில் சி இருக்குது, 3த்தில் பவரில் இ இருக்குது. இப்போ ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு எல் ஸ்கொயர் கமா வி ஸ்கொயர் ரோ 1 இன்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதுதான். மியூ பவர் சி டிவைடட் பை எல் இன்ட்டு வி இன்ட்டு ரோ, எல்லாத்துலேயும் பவர் சி கமா இங்கே இருக்கிறது என்ன, கேல பவர் இ டிவைடட் பை ரோ பவர் இ இன்ட்டு வி பவர் 2e. முடிஞ்சிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ரோ பவர் 1 இன்ட்டு மியூ டிவைடட் பை எல் வி ரோ ஹோல் பவர் சி கமா கே ரோ வி ஸ்கொயர் ஹோல் பவர் இ அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். இதோட ரியலைஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ ஆர் சீக்வல் என்ன பண்ணுறது, அந்த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துகிட்டு எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ரோ 5 டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், மேலே உள்ள பவரை வெளில எடுத்துடுறோம். அவ்வளோதான். இன்ட்டு கே ரோ வி ஸ்கொயர், இவ்வளோதான்ப்பா ஆன்சர். சரிங்களா? ரியலைஸ் மெத்தடில் ப்ராப்ளம் 2 இதோட முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, பார்த்துக்கோங்க. தேங்க்யூப்பா.